श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि திருப்பரம்பராயே நமக. ஏதோ ஒரு விதமாக ஒவ்வொரு சப்தத்துக்கும் பொருளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்போ மேற்கொண்டு விசாரணை. ஒரு சொன்னோம்னாக்க அந்த ஒரு பதம், அந்த பதத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். ஆனா அந்த பொருள்ன்றது என்னது? முறையில இருக்கக்கூடிய ஒரு வியக்தி அப்படின்னு சொல்றோம். வியக்திய சொல்லுமா அல்லது வெறும் ஜாதி ஆகிருதி அப்படின்னு சொல்றோம், அத சொல்லுமா அல்லது ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்லுமா அப்படின்னு இப்ப விசாரம் பண்ண போறார். இதுல ஒவ்வொரு மதத்துக்காராலும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. நையாயிகன் என்ன சொன்னான்னாக்கா ஜாதியிலேயே வரும். ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இயம் கௌஹு அப்படின்னு சொன்னான். கௌஹுன்னு சொன்னாக்க ஒரு பசுமாட்டை பார்த்து இயம் கௌஹுன்னு சொல்றோம், இது பசுமாடு அப்படின்னு சொல்றோம். அந்த கோத்வம் அப்படியே ஒரு ஜாதி. அது அது உலகத்துல இருக்கிற அனைத்து கோடானு கோடி பசுக்களையும் சொல்லும். அது அதையும் ஒரு சுவாரஸ்யம், போன பசுக்கள், இருக்கிற பசுக்கள், வரப்போற பசுக்கள் அத்தனையும் அது சொல்லும். அதனால இது ஜாதியையும் சொல்லும் அப்படின்னு நையாயிகன் சொல்றான். அந்த மாதிரி வியக்தியையும் சொல்லும். இந்த பசுமாடு, அந்த பசுமாடு, ஊர்ல இருக்கிற பசுமாடு, வெளிநாட்டுல இருக்கிற பசுமாடு, இப்படி ஒவ்வொரு வியக்தியை கூட அது சொல்லணும். அந்த மாதிரி இந்த ஜாதி வியக்தி ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும், ஒன்னும் தனியா சொல்லாது. நாராயணன் வந்தான் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவோம்? நாராயணன்கிற ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய உடம்பு வியக்தியையும் நையாயிகால் ஒத்துட்டு இருக்கா. மீமாம்சகால் என்ன பண்றாருனாக்கா, அவ ஆகிருத்தி அதிகரணம் அப்படின்னு ஒண்ணு பண்றா. அவ ஆகிருத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் அவ பண்றா. மூணாம் பாதத்துல கடைசி அதிகரணம். அந்த அதிகரணத்துல அவ என்ன பண்றான்னாக்கா, மீமாம்சையில பூர்வ மீமாம்சையில ஜெய்வனி பண்ற ஆகிருதியில தான் சக்தி வரும். ஆகிருதினா வடிவம்னு அர்த்தம். பசுமாட்டை ஓட்டிட்டு வா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். உடனே பசுமாட்டினுடைய ஆகாரம் நமக்கு தெரியறது. நாராயணன் எங்க இருக்கான் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, நாராயணன் அப்படின்றது அந்த நாராயணனுடைய மூஞ்சி, அவனுடைய வடிவம், அவனுடைய உடம்பு, ஆகாரம், அது நமக்கு முதல்ல தெரிஞ்சு விடுறது. அதன் பிறகு அந்த நாராயணன் எங்க இருப்பான், திருப்பதில இருக்கானா, காஞ்சிபுரத்துல இருக்கானா அப்படின்னு கேள்வி வரும். அதை வச்சு சொல்லுவோம். நாம் முதல்ல வடிவம் தானே தெரியறது. அதனால ஆகிருதி அப்படிங்கிறது எங்க இருக்கும்னாக்க, சப்தங்கள்ல ஆகிருதியில தான் வரும். அது ஒரு சப்தத்தை சொன்னாக்க ஆகிருதியில தான் அர்த்தம் தெரியும், வேற எதுலையும் தெரியாது. அப்படின்னு வெக்தியில எல்லாம் தெரியாது. வெக்தி தெரியறது லோகத்துல அப்படின்னா அது உபலட்சணம் அப்படின்னு அவ சொல்ற. அவ இப்போ அவளுடைய மதம் என்ன, அவளுடைய மதம் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மீமாம்சகால மாதிரி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க, வேதத்தை அவ நித்தியமா ஒத்துருக்கா. வேதம் நித்தியம் அபௌருஷேயம் அப்படின்னு ஒத்துருக்கா அவ. ஆனா நாம கூட வேதம் நித்தியம் அபௌருஷேயம் ஒத்துருக்கோம். ஆனா ரெண்டு பேருக்கும் பேதம் இருக்கு, மத பேதம் இருக்கு. என்ன மத பேதம் இருக்கு அப்படின்னா, நம்ம சித்தாந்தத்துல ஒரு 6 வஸ்துக்கள் தான் நிச்சயமா இருக்கும். பரமாத்மா, பிராட்டி, ஜீவாத்மாக்கள், காலம், தர்மபூத ஞானம், பிரகிருதி, இது 6 தான் நிச்சயமா இருக்கும். மீதி எல்லாம் பிரகிருதியினுடைய விகாரங்கள். அது
அத்தனையும் அனித்தியம். அதுல இந்த ஆகாசம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதனுடைய தர்மம் தான், அதனுடைய தர்மம் சுபாவம் குணம் அதுதான் சப்தம் அப்படின்னு நாம சொல்றோம். இப்போ ஆகாசமே அழிஞ்சு போயிடுறது, பிரளய காலத்துல ஆகாசமே அழிஞ்சு போயிடுறது. ஆகாசமே அழிஞ்சுடுத்தோம்னா அதனுடைய தர்மம் குணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சப்தம் அழிஞ்சு போயிடுமே. அதனால வேதம் நித்தியம்னு எப்படி சொல்ல முடியும்? சப்தம் நித்தியம் சொல்லக்கூடாது இல்லையோ, எல்லாமே அனித்தியம். பிரளய காலத்துல எல்லாம் போயிடுறது. அதனால இது வேதம் நித்தியம், சப்தம் அனித்தியம். சரி, வேதம் நித்தியம்ன்ற வேதம் எப்படிப்பட்டது? சப்த ராசி தானே, சப்தங்களுடைய சமூகம். அந்த சமூகம் தானே வேதம்ன்றது. அது நித்தியம் அப்படின்னு சொல்ற, ஆனால் அந்த சப்தமும் அழிஞ்சு போயிடும்னு சொல்ற. இது விரோதமா இருக்குதே எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வரைச்ச இங்கேயே சாதிக்க போறேன். சொப்பந்தா கலாபத்திலேயே அத்ரவிய சரத்துல வரப்போறது, இங்கேயும் வரும். வேத அபூர்வ விஷயத்தும் வரப்போறது, இப்ப இந்த புத்தி சரத்துலயும் வரும். அதை சாதிக்கும் பொழுது சுவாமி என்ன சொல்ற? தஸ்மான் நித்தியைக ரூப கிரம நியதிவசாத்து நித்தியபாவ ஸ்ருதீனாம். கிரமம் ஒரே கிரமம், சப்தம் அழிஞ்சு போயிடும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த வேதத்தினுடைய கிரமம் இன்னைக்கு எப்படி நம்ம வேதத்தை அத்தியனம் பண்றோமோ, எப்படி பாராயணம் பண்றோமோ, அந்த மாதிரிதான் எல்லா காலத்திலையும் இருக்கும். போன கல்பத்துல இருந்த வேதத்தை அந்த வேதம் போயிடுத்து, அதனுடைய கிரமம் இருக்கு பாருங்க. அத்தியனம் பண்ற கிரமம் வேதம் எப்படி இருந்ததோ அதை பெருமாள் ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு தான் ஞாபகப்படுத்திண்டு அதை பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார் அப்படின்னு தான் சொல்றது. அதனால இந்த வேத நித்தியம்ன்றது என்னன்னா வேதத்தினுடைய கிரமம் நித்தியம். இத அங்க சொல்லல, சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். சமான நாம ரூபத்வாத் சாவிருத்தாவிரோதோ தரிசனாத் ஸ்மிருதேச்ச அப்படின்னு இருக்கு. அதையே வச்ச நித்தியத்துவம் அப்படின்னு தேவதாதிகரணத்துல சூத்திரக்காரர் வியாசம் சொல்லிட்டு போயிருக்கார். அதனால இந்த மாதிரி தர்மம் தர்மி அதெல்லாம் வச்சுங்க நீங்க பார்த்தா கூட சப்தம் அனித்தியம்தான். அதனால வேதமானது பிரளய திசையில போயிடும். திரும்ப மகா பிரளயம் போய் திருப்பி சிருஷ்டிக்க ஆரம்பிக்கச்சு பகவான் என்ன பண்றாருனாக்கா அதை உபதேசிக்கிறான்னு நாம சொல்ல போறோம், பின்னாடி வரப்போறது. இப்போ மீமாம்சகால் என்ன சொல்றான்னாக்கா வேதம் நித்தியம், சப்தம் நித்தியம். சப்தம் நித்தியமா போயிட்டதுனால வேதமே சப்த ரூபமா இருக்குது. அதனால வேதமும் நித்தியம் அப்படின்னு அவ சொல்ற. அத சொல்லணும்னா நீங்க ஒரு சப்தத்துக்கு வியக்தியில தான் அர்த்தம் வரும். அத சக்திங்கிற வேதத்துல ஒரு சப்தத்தை சொல்றோம், அந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு அந்த அர்த்தம் கொஞ்சம் அததான் சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த சக்தி ஆனது வியக்தியில வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, வியக்தி அனித்தியமா தானே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நாராயணனை பார்த்தோம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல 5 வருஷம் கழிச்சோ எப்படியோ ஒண்ணு பகவத் சங்கல்பம் ஆகும், அப்போ நாராயணன் போயிட்டான்னு சொல்லுவோம். இது வியக்தின்னு சொன்னான்னாக்கா அந்த வியக்திக்கு அழிவு நிச்சயம். நீங்க சப்தத்துக்கு பொருள் சொல்லும் பொழுது சப்தம் நிச்சயம் நாங்க சொல்லியிருக்கோம், பொருள் வியக்தியில வருதுன்னு சொல்லிட்டாக்கா அந்த வியக்தி அழிஞ்சு போயிடுமே. அதனால சப்தமும் அனித்தியமா போயிடும். இன்னொன்னு வியக்தி இல்லாம சப்தம் இருக்காது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆக்கிருதியிலேன்னு சொல்லிட்டாக்கா ஜாதி ஆக்கிருத்தின்னு சொல்லிட்டோம்னாக்கா அது காலாகாலமும் இருக்கும். காலாகாலமா இருக்கிறதுனால இந்த வேதமானது நித்தியம் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இப்ப என்னாச்சு, சப்தம் அப்படின்னா லோகத்துல என்ன எதை சொல்லுவோம்னா அக்ஷரங்கள் இருக்கு பாருங்க, எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் தான் சப்தம், நாமளும் அதை ஒத்துக்கிறோம். அந்த சப்தராசி வேதம், அந்த எழுத்துக்கள் தான் சப்தம், அது நித்தியம். அந்த சப்த ரூபமா இருக்கக்கூடிய வேதம் இருக்கு பாருங்க, அதுவும் நித்தியம். அதனுடைய பொருள், அந்த சப்தத்தினுடைய பொருள் லோகத்திலேயோ வேதத்திலேயோ சப்தத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா அதுவும் ஆகிருதி, அதுவும் நித்தியம்.
அதான் சொல்லணும். அதுக்கோசரம் பூர்வமீமாம்சகாரர் என்ன பண்ணான்னாக்க ஜாதியில தான் சப்தம் அர்த்தம் வரும், சக்தி வரும் அப்படின்னு அவ சொல்லிட்டாரு. அதனால அர்த்தம் இல்லாம வஸ்து இல்லாமல் சப்தம் இருக்காது. அது சப்தம், அதனால அர்த்தம்னா என்ன அர்த்தம், ஜாதியிலன்னு சொல்லிட்டா அது இருந்துரும். அதனால வேத நித்தியத்துவம் சித்திச்சிடும் அப்படின்னுட்டு மீமாம்சகாருடைய பட்சமா இருக்குது. இத நம்ம வேதாந்திகள்ல ஒத்துக்கல. வெறும் வியக்தியிலே மட்டும்தான் அர்த்தம், தனிப்பட்ட பொருள்ல தான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் ஜாதியில உண்டிதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஜாதியோட கூடின வியக்தியில தான் அர்த்தம் வரும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்க எல்லா விஷயமும் சரியா போயிடும். நீங்க ஜாதியில தான் சக்தி, வியக்தியில சக்தி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, அப்போ லோகத்துல எப்படி அர்த்தம் வருது அப்படின்னா, ஏற்கனவே சொன்னோம், பசுமாட்டை இழுத்துண்டு வா, நாராயணனை கூப்பிடு அப்படின்னு சொன்னாக்கா, ஜாதிய சொன்னாக்கா, ஜாதியோ ஆக்கிருதியோ மீமாம்சகால் ரெண்டும் ஒண்ணுன்றா, நையாயிக்கால் வேற வேறேன்றா, அது எப்படியா போட்டோம். ஆனால் ஒரு ஜாதியை கூப்பிட முடியாது இல்லையா. பசுமாட்டை எழுத்துமான்னு சொன்னா, பசுமாட்டை எழுத்துமான்னு சொல்லச்ச பசுமாடுங்கிற வியக்தியை தான் எடுத்துன்னு வர முடியும். பசுமாடுங்கிற வியக்தியை தான் எடுத்துன்னு வர முடியும். நீ வியக்தியில அர்த்தம் கிடையாது, ஜாதியில தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேனாக்க, காம் ஆணைய அப்படின்னு சொல்லச்ச அந்த காம் அப்படின்றதுனால பசுவை அப்படின்னு அர்த்தம். நீ பசு வியக்தியை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேனாக்க, அப்போ பசு ஆகிருதி, பசு ஜாதி, கோத்வம் அப்படின்றது அத்தை எடுத்து வர முடியுமா? அது எப்படி அன்வயிக்கும்? அதனால அது சித்திக்கவே சித்திக்காது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே சொன்னோம், சைத்ர கிம் கரோதி அப்படின்னா, சைத்ரன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்த பதில் சொன்னான், சைத்ரஹ காஷ்டைஹி, சைத்ரஹ காஷ்டைஹி பிராமணேபியஹ ஸ்தால்யாம் ஓதனம் பச்சதி அப்படின்னு சொன்னான். இப்ப சைத்ரன்றது முதல் வேற்றுமை, ஓதனம் அப்படின்றது சாதம் பிரசாதம் பண்றது, அது ரெண்டாம் வேற்றுமை, காஷ்டைஹி அப்படின்றது விறகுகளை சொல்றது, அது மூணாம் வேற்றுமை, பிராமணேபியா அப்படிங்கிறது பிராமணாடு கோசனம் அப்படின்னு சொன்னதுனால நாலாவது வேற்றுமை, ஸ்தால்யாம் அப்படின்றதுனால பாத்திரத்துலன்னு அர்த்தம், அது ஏழாம் வேற்றுமை. இப்போ இவ 5 வேற்றுமை சொல்லிட்டோம், 1 2 3 4 7, இந்த 7 வேற்றுமைகளோட சேர்ந்த இத பச்சதி, சைத்திரன் பச்சதி சரிய பண்றான் அப்படின்னு வந்தது. இதுல எல்லாமே பாருங்க வியக்தி தான் சொல்றது. சைத்திரன் அப்படிங்கிற ஒரு வியக்தி ஓதனம்ங்கிற பிரசாதத்தை, விறகுங்கிற இந்திரியங்கள் இது சாதனங்கள்னால, ஸ்தாலி அப்படிங்கக்கூடிய பாத்திரம்ங்கிற ஒரு வியக்தி, அப்புறம் பிராமணேபியா பிராமண ஜாதியா சாப்பிடும், பிராமண ஆகிருதி சாப்பிடுமா, பிராமணன் தான் சாப்பிடுவான். அதனால எல்லாமே எதுல வருது அப்படின்னாக்கா, ஒரு கிரியையில அன்வைக்கு வியக்தியில தானே வருது, அது வராம போயிடும். அதனால வியக்தி போதனம் சக்தி, வியக்தியில தான் சக்தி, வியக்தியிலையும் சக்தி சொல்லணும், வெறும் ஜாதியில சொல்றதுன்றது தவறு. அதனால இதுவும் அவசியம். சரி, வியக்தி மாத்திரத்துல இருக்கட்டுமே, அப்படின்னா இது வேண்டாமே அப்படின்னா அதுவும் தப்பு. ஏன்னா லோகத்துல எப்படி இருக்குன்னாக்கா, பசுவை கொண்டு வா அப்படின்னாக்கா முதல்ல பசுவனுடைய ஆகாரமும் தெரிகிறது, பசுவனுடைய ஆகாரம் தெரிகிறது, வடிவம் தெரிகிறது. அதன் பிறகுதான் இவன் என்ன பண்றான்னாக்க போய் பசுவை எடுத்துட்டு வரான். அதனால ஜாதியும் தெரிகிறது,
வியக்தியும் தெரியுது. இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டாச்சே. இன்னொரு விஷயமும் இருக்கு. நாம இந்த பசு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வியக்தியை ஒண்டி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுல விரோதம் வரும். என்ன விரோதம்னாக்கா, அந்த காமானையன்னு சொன்னானோ இல்லையோ, வியக்தியை ஒண்டி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவன் இப்ப இருக்கிற பசுமாட்டை ஒண்டி சொன்னானா, இல்ல கடந்த காலத்துல இருந்த பசுக்கள், இப்ப இருக்கிற பசுக்கள், பிற்காலத்துல வரப்போற பசுக்கள், இந்த தேசத்துல இருக்கிற பசுக்கள், வேற தேசத்துல இருக்கிற பசுக்கள் அனைத்தையும் சொன்னான் அப்படின்னு கேள்வி வந்துடும். நீ அது மட்டும் இல்ல, ஒரே ஒரு பசுவை சொல்றதுன்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு பசுவிலையும் இத மாதிரி சொல்லணும், சக்தி சொல்லணும். ஒவ்வொரு பசுவிலையும் சக்தி, அந்த பசுவோட ஒரு சக்தி, இந்த பசுவோட ஒரு சக்தி, இன்னொரு பசுவோட ஒரு சக்தி, அந்த தேசத்துல இருக்கிற பசுல ஒரு சக்தி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா நிறைய நிறைய சக்திகளை கல்பிக்கணும். அதே ஆகிருதி, ஆகிருதியில சொல்லிட்டோம்னாக்கா, ஆகாரத்துல ஜாதியில சொல்லிட்டோம்னாக்கா எல்லாத்துலயும் வரும். லோகத்துல இருக்கிற அனைத்து பசுக்களையும் அது கிரகிச்சிடும். அது அதனால வெறும் வியக்தியில மட்டும் சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது, வெறும் ஜாதியில மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால ஜாதியும் தேவை, வியக்தியும் தேவை. இது ஒண்டிதான் அது ஒண்டிதான் அப்படின்னுட்டு நியமம் சொல்லாத. அதனால எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, தர்மம் தர்மி ரெண்டுத்திலையும் இருக்கணும். அது அதுக்கு அவன் என்ன கேட்கிறான், வியக்தின்னு ஒரு தர்மி, ஜாதின்றது ஒரு தர்மம். அதனால இது ரெண்டும் ஒன்னாவே இல்லை, ரெண்டும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பௌத்தம்லாம் சொல்றது அது தர்மமும் தர்மியும் ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது. ஏன் ரெண்டுமே ரெண்டு சொல்லணும், நீ ரெண்டும் எதுக்கு சொல்லணும், ஒன்னா ஒத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன் அப்படின்னா தர்மம் வேற தர்மி வேற. லோகத்துல அப்படிதான் பார்க்கணும். இது கருப்பு பசு, இது சோப்பு பசு, இது வெளுப்பு பசு அப்படின்னு சொல்றோம். இப்போ தர்மமும் தர்மியும் ஒன்னா இருந்ததுன்னாக்கா அப்போ கருப்பு சோப்பு வெளுப்புன்னு பேதம் எப்படி வந்தது? அது ஒன்னா இல்லையே, தனித்தனியா இருக்கிறதுனாலதான் அது தர்ம வேற தர்மி வேற அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல, சரி தர்மமும் இருக்கட்டும் தர்மியும் இருக்கட்டும், ஆனா பேதம் ஒத்துக்கலாமே, பேதம் ஒத்துக்கலாமே அப்படின்னு. ஏன்னா பாஸ்கர வேதாந்திகள் அந்த வார்த்தையை சொல்றா. அவன் என்ன சொல்றா, பாஸ்கர வேதாந்திகள் அப்படின்னாக்க வியக்தியாத்மனா பேதக ஜாத்தியாத்மனா அபேதக அப்படின்னு அவ சொல்ற. அதாவது இந்த பசு அந்த பசு இன்னொரு பசு இன்னொரு ஊர்ல இருக்கிற பசுன்னு சொன்னாக்க அப்போ வியக்தி பேதம் இருக்கு. அதனால வியக்தியாத்மனா பேதம் இருக்கட்டும். ஜாதின்னு சொன்னாக்க எல்லா பசு ஜாதியும் ஒண்ணுதானே, அதனால அபேதம். அதனால வியக்தியாத்மனா பேதம் இருக்கட்டும், ஜாத்தியாத்மனா அபேதம் இருக்கட்டும். ஆக பேதாபேதத்தை வச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறுது. ஏன் அப்படின்னாக்கா இது அனுபவ விரோதம், இது பரஸ்பர விரோதமா இருக்கும். அது ஒரே வஸ்துவில ரெண்டு தர்மம் எப்படி சித்திக்கும், ஒரே வஸ்துவில ரெண்டு தர்மம் எப்படி சித்திக்கும் அப்படின்னு கேட்கிற. ரெண்டு வஸ்து ரெண்டு இதுவா எப்படி சொல்ல முடியும்? சூத்திரக்காரரே நைகஸ்மின் அசம்பவாத் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நைகஸ்மின் அசம்பவாத், ஒரே இதுல ரெண்டு வராது, பரஸ்பர விருத்தம். அது பரஸ்பர விருத்தமா இருக்கக்கூடியவளை போய் வேதத்தையும் அபேதத்தையும் ஒன்னாக்கலாமா? அது சொல்லவே கூடாது. பாஸ்கர வேதாந்தியையும் வைக்கிறான். பாஸ்கர வேதாந்திய நிறைய இடத்துல சூத்திரக்காரரே வச்சிருக்கார். அதனால இங்க எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, வெறும் ஜாதியை ஒண்டி சொல்லாத, வெறும் வியக்தியை மட்டும் சொல்லாது, இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் சொல்லணும். இது அம்சாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருக்கு பிரம்மசூத்திரங்கள்ல. அதுல சொல்லும் பொழுது
ஜீவன் பரமாத்மாவுக்கு அம்சமா இருக்கான் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய உதாரணம்லாம் காமிக்கிறார், வேத வாக்கியங்களை காமிக்கிறார். பகவத்கீதா வசனத்தையும் சொல்லியிருக்கார். மம இவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா அப்படின்னு சொல்லியிருக்கார். என்னுடைய அம்சம் தான் இந்த ஜீவலோகத்துல ஜீவன், ஜீவன் எனக்கு அம்சமா இருக்கான் அப்படின்னு பகவான் உபதேசிக்கிறது. அத சொல்லும் பொழுது எப்படி வரும் அப்படின்னாக்க பிரகாஷாதிவத் துணைவம் பரஹ, பிரகாஷாதிவத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார் சூத்திரக்காரர். ஒரு வழக்கு எடுத்துக்கோங்க. அந்த வழக்குல ஒளியும் இருக்கு, கதிர், ஒளி பிரகாசம். அந்த பிரகாசத்தை உடையது வழக்கு. அதனால ஒரு தீபம், தீபத்தினுடைய கதிர்கள் இருக்கு பாருங்க, கிரணங்கள், அது வேறதான். தீபம் வேறதானே, கிரணம் வேற, தீபம் வேற. அதனால பிரகாச ஆதிசப்தாங்க இருக்குது. ஆதிசப்தத்தினால பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், ஜாதி குணங்களை எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜாதி குணங்கள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சாதிச்சிருக்காரு சூத்திரக்காரர். பாஷ்யக்காரரே அங்க சாதிக்கிறார். ஜாதி அப்படின்னாக்க பசுன்னு சொன்னாக்க அந்த பசுமாட்டோட அதனுடைய ஜாதி கோத்வம் அப்படிங்கிற ஜாதியும் அதில் அன்வயிச்சிடும். அதை சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி குணம் அப்படின்னு சொல்றார். சரீரம் உடம்போட கூடின ஆத்மாவுக்கு தான் நாராயணன் பேர் இந்த லோகத்துல. பொதுவா நாராயணன்னா சர்வேஸ்வரன் தான். அதனால இந்த மாதிரி இருக்கணும்னு அங்க பிரகாஷாதிவத்து அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 3ஆம் அத்தியாயம் 2ஆம் பாதத்துல அகிகுண்டலாதிகரணம் சொல்லி அச்சேதனங்கள் கூட இது மாதிரிதான் அம்சமா இருக்கானும். அந்த மாதிரி அச்சேதனங்கள்லாம் பெருமாளுக்கு அம்சமா இருக்கு அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனாலதான் நாம என்ன சொல்றோம், சூக்ஷ்ம சதஜித் விசிஷ்டம் பிரம்ம, ஸ்தூல சதஜித் விசிஷ்டம் பிரம்ம, எல்லாம் விசிஷ்டம், எல்லாம் விசிஷ்டமா இருக்கு. தஸ்மாத் ஜீவோ விசிஷ்டே பகவதி குணவது தத்ரகாராம்சௌக்தஹ அப்படின்னு அதிகரணம். அதனால தஸ்மாத் ஜீவ விசிஷ்டே, ஜீவனானவன் விசிஷ்டனா எல்லாத்தோடும் சேர்ந்த பகவான், அவனிடத்துல பிரகாரமாக விசேஷணமாக அம்சமாக இருக்குது அப்படின்னு அங்க சாதிச்சிருக்காரு. இம்பெருமானாருடைய திருவுள்ளம் இதை புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னாக்க எல்லாமே விசிஷ்டமா இருக்குன்னு சொல்றதுல என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்க எந்த சப்தம் சொன்னாலும் பிரம்மவாச்சகம், சர்வே சப்தாக பிரம்மவாச்சகாக அப்படின்னுட்டு எல்லா வேதாந்திகளும் சொல்ற விஷயம். எல்லா வேதாந்திகளும் என்ன பண்ணிட்டாக்க எல்லா சப்தங்களும் பிரம்மத்தையே கூறும் அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படி பிரம்மத்தை கூறும் அப்படின்னு கேள்வி வரைச்ச சில சப்தங்களுக்கு பொருளை சொல்லி அர்த்தத்தை சொல்லி நிருத்தம் சொல்லி சொல்றதுன்றது மாத்வால் போறா. அதாவது என்னன்னாக்க ராமஹா அப்படின்னா ரமயதீதி ராமஹா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான், அதனால ராமன்னு பேரு அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் பண்ணிக்கணும். இது மாத்வால் சொல்றது. அத்வைதிகள் என்ன பண்ணான்னாக்க அத கூடாது. எந்த சப்தம் சொன்னாலும் அகண்டைக ரசம், அதுல பேதமே கிடையாது. வெறும் சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம், சச்சிதானந்தம்ன்றவா அந்த பிரம்மத்தை மட்டும் சொல்றது. ஒண்ணுமே இல்லாத பிரம்மத்தை தான் ஒவ்வொரு சப்தமும் சொல்றது அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றது. இத பாஷ்யக்காரர் கண்டிக்கிறார். இதெல்லாம் பரியாயமா போயிடுமே. ஒரே பூ கடகன்னா கும்பக அப்படின்னா கரகக அப்படின்னா இப்ப 3 ஒரே அர்த்தம் தானே. கடம்னாலும் சரி, கும்பம்னாலும் சரி, கரகம்னாலும் சரி, எல்லாம் ஒரே குடத்தை சொல்றது. அந்த மாதிரி ஆயிடுது.
அதுக்கு அவ என்னென்னமோ சொல்றா, அதெல்லாம் தவறு. ஒவ்வொரு சப்தமும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்றது. அப்போ அந்த சப்தத்தோட கூடின, அந்த சப்தத்துல சொல்லப்பட்ட வஸ்து அதோட கூடின பரமாத்மாவை சொல்லணும். அதனால விசிஷ்ட வாச்சி, பின்னாடி எல்லாம் சாதிக்க போற விசிஷ்ட வாச்சி. விசிஷ்ட வாச்சின்னு சொல்றதுனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாம் சரி போயிடும். அவன் இதர மதத்தாலதான் இதெல்லாம் வராது. விசிஷ்ட வாச்சின்னு சொல்லணும். ஏன்னா சூத்திரக்காரர் சொல்றார், சராச்சரம் யதாஸ்ரயஸ்ய சத்யபதேஷோ பாக்த தத்பாவ பாவித்வா. 2வது அத்தியாயம் 2வது பாதம் 3வது பாதம் 2வது அதிகரணம் தேஜோ அதிகரணம். அதுல 8வது சூத்திரம் இது. சரம் அச்சரம் எல்லாமே பரமாத்மாவை தான் சொல்லும். எல்லாம் பரமாத்மாவை தான் சொல்லும். பரமாத்மாவை விட்டு தனியா எதுவுமே சொல்லாது. இதுதான் சர்வே சப்தாக பிரம்மவாச்சகாக அப்படின்ற வாக்கியத்தினுடைய தாத்பரியம்னுட்டு எம்பெருமானார் திருவுள்ளம். அதனால நீங்க ஜாதி விசிஷ்ட வியக்தியை தான் சொல்றதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் காரியகாரண பாவம் சரியாகும். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். ஏகமேவ இருக்குது, ஒன்னாவே இருக்குது, எல்லாமே அத்விதீயமா இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உபாதான காரணம் பிரம்மம், நிமித்த காரணம் பிரம்மம், அது ஒன்னாதான் இருக்குது. அப்படின்னு பிரளய காலத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தது. அங்க இதுல வருது, வரதராஜ வித்யாஸ்திரம் வரும். ஆஷாதிபேஷு கிரிஷேஷு சதுர்முகேஷு அவ்யாகத விதி நிஷேதமயி தவாஞா அஸ்தீஷ நித்தியம் அனுபாரணலங்கணாபியாம். அதாவது இல்ல, மாத்தி சொல்லிட்டேன். பிரம்மேதி சங்கர இந்திர இதி ஸ்வராடிதி ஆத்மேதி சர்வமிதி சர்வச்சராச்சராத்மன் அஸ்தீஷ சத்வவதசாம் அவசானசீமாம் ஸ்வாம் சர்வகாரணம் சந்தி அனபாய வாசா விம்சர்க. பிரம்மான்னு சொன்னா என்ன, சங்கரன் சொன்னா என்ன, இந்திரன் சொன்னா என்ன, ஆத்மான்னு சொல்லலாம். நீ தான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்க. அதனால பகவான் இடத்துல தான் முடியணும், அதுலதான் முடியும். ஸ்வாம் சர்வகாரணம் சந்தி, நீ தான் சர்வகாரணமா இருக்க அப்படின்னுட்டு அனகாய வாசக நித்தியமான வாக்காட சொல்றது. அது எல்லாமே உள்ள போந்துட்டு இருக்கான். அவன் எந்த சப்தத்தை சொன்னாலும் தன்னை சொல்லணும் அப்படின்னுட்டு இது பண்ணான். தயாசரத்துல வரும், சராச்சரம் அசீகர சரண பங்கசேனாங்கிதம். பெருமாள் ஏன் திருவிக்கிரமவதாரம் எடுத்தாருனாக்கா லோகத்துல இருக்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாத்தையும் முத்திர பிடிச்சிட்டானோ பெருமாள். எல்லாம் என்னுடையது, இன்னொருத்தருதுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்ணிட்டாருனாக்கா முத்திர பதிக்கிட்டார். அதனால சுவாம் சர்வ காரணம் சந்தி அனபாய வாச்சா, எல்லாம் பகவான தான் சொல்லும் அப்படின்றதுக்கு தான் இது பண்றது. போயிருந்தமே ஆழ்வார் திருநகரி, அங்க பாசுரங்கள் நான் சொல்ற, அதெல்லாம் சொல்லச்சே ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்மகன் தன்னோட தேவர் உலகோடு இற படைத்தான். இப்படி எல்லாத்தையும் படைச்சான். எப்படி படைச்சான்? முதல்ல ஒண்ணும் இல்லாம இருந்தது. ஒண்ணும் இல்லாமன்னா பழைய தசையில அவன் மொத்தம் எல்லாம் ஒட்டின்னு இருக்குது அவங்ககிட்ட, எல்லாம் ஒட்டின்னு இருந்தது அவங்ககிட்ட. கடைசியில ஒவ்வொன்னத்தையா பிரிச்சு 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 வெட்டு திருட்டியா பண்ணினான் அப்படிங்கிறது அங்க அந்த மாதிரி சாய்க்கிறாது. அவ்வளவு அழகா அந்த பெருமாள ஆண்டவர் மங்களாசாசனம் பண்றார். ஆரத்தி பண்ணச்சே இந்த பாசுரங்கள்னாலும் சொல்லி பண்ணினாவா. எவ்வளவு ஆனந்தமா இருந்தது தெரியுமா? பெருமாள் அப்படி பண்றாரு. அதனால பகவத் பரியந்தம் போகணும். அதுக்கோசரம் எல்லா சப்தங்களும் விசிஷ்ட வாசியாதான் இருக்கணும். விசிஷ்ட நாங்க சொல்லல, ஸ்ருதிகள் சொல்றது. ஸ்ருதிகள் சொல்றதுனால அதுக்கு அனுகுணமா போகணும். அந்த அகம் இமா திஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி. எல்லாத்திலையும் உள்ள பூந்துடுறேன், எல்லாத்தையும் உள்ள பூந்துண்டு நான் என்ன பண்றேன், இது இதுக்கு நாமா அது அதுக்கு ரூபத்தை நான் பண்றேன்னு பெருமாள் சொல்றேன். இதெல்லாம் ஸ்ருதிகள் சொல்ல வாக்கியங்கள், ஸ்ருதிகள் சொல்ற விஷயங்கள். அதனால அதை ஒத்துக்கணும். அது ஆகையினால
நீ வெறும் வியக்தியில தான் அர்த்தம், வெறும் ஜாதியில தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லாதீங்க. ரெண்டுத்திலையும் சேர்ந்துதான் அர்த்தம் சொல்லணும். அதனால என்ன விசிஷ்ட விஷயங்கள்ல தான் அர்த்தம் வரும். ஜாதி விசிஷ்ட வியக்தியில வரணும் அது. ஆக இப்ப நம்ம சித்தாந்த பிரகாரம் எப்படி அச்சேதனம், சேதனம், பரமாத்மா மூணுத்தையும் சேர்த்து சொல்லணும். என் உடம்பு, என் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நான், எனக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான், இப்படி போகணும். அந்த மாதிரி சொல்லிட்டு போனோம்னாக்கா எல்லாம் விசிஷ்டவாசியாவே இருக்கும். ஆகையினால சக்தின்னு சொன்னாக்க விசிஷ்ட விஷயத்துலதான் சக்தியை தவிர்த்து தனித்தனியா இருக்கிறதுல சக்தி கிடையாது. அப்படி சொன்னா விரோதங்கள்லாம் வந்துடும். ஸ்ருதி விரோதம் பின்னாடி தான் சொல்ல போறார். இப்ப யுக்தி விரோதமே வந்துருச்சுன்னு சாதிச்சுட்டாரு. ஏன்னா அவ அனுபவம் அது, அதை சொல்றாரு. அதனால ஜாதி விசிஷ்டமான வியக்தியில தான் சக்தி, தனியா சக்தி வராது அப்படின்னு சொல்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாற்பயத்தை பார்க்கலாம். வியக்தி சப்தைர்ன போத்யாயதி நகலு பவேத் அன்விதஜ்ஞப்தி சித்திஹி தச்சக்திர் வியக்தி மாத்ரே நச பவதி யதஹ ஸ்வோபலம்பாதிபாதஹ தர்மோ தர்மீ ச நைகம் கிமபி ந ச தயோஹ भिन्नयोरप्यभेदः तस्मात् तां तद्विशिष्टाम् अभिददति पदानि अन्यथा கத்யபாவாத் அப்படின்னு சாதிக்கிறார். பதங்களுக்கு ஜாதியில சக்தியா வியக்தியில சக்தியா அப்படின்னு கேள்வி வந்தது. பூர்வ மீமாம்சகால், அதுலயும் பிரபாகர மீமாம்சகன் எல்லாரும் சொல்றா. பிரபாகர மீமாம்சகன், பாட்ட மீமாம்சகன் எல்லாருமே சொல்றது இதுதான். என்ன அப்படின்னா ஜாதியில தான் சக்தின்னு. இது தவறு. என்ன சப்தைஹி கௌஹு அது மாதிரி படக கடக இத மாதிரி சப்தங்கள்னால வியக்தி கவாதி வியக்தி கோ பசு கடம் இந்த மாதிரி வியக்தி தான் எதின போத்தியா சொல்லப்படவில்லை. மீமாம்சம் சொல்றது அது ஜாதி தான் சொல்லும். அது இத மாதிரி வியக்தியை சொல்லாதுன்னு நீ சொன்னியானாக்கா என்ன போத்தியா, அது கிடையாது, ஜாத்தியில தான் சக்தின்னு அப்படின்னு சொன்னியானா, வியக்தியில இல்லைன்னு சொன்னா ததா அப்பொழுது அன்வித ஜப்தி சித்தி ஒண்ணுக்கு ஒண்ணு. இப்ப சொன்ன பாருங்க, சைத்திரஹா போதனம் பச்சதி, சைத்திரஹா ஸ்தால்யாம் போதனம் பச்சதி, சைத்திரஹா பிராமணேபியா ஓதனம் பச்சதி, சைத்திரஹா காஷ்டைஹி ஓதனம் பச்சதி அப்படின்னா இதெல்லாம் வெக்தியா இருந்தா தானே அன்வயிக்கும். வெக்தி இல்லாம வெறும் ஜாதினை எப்படி அன்வயிக்கும்? அதனால அன்வித ஞப்தி சித்தி ஒண்ணுக்கொண்ணு காரகங்கள்ல ஒண்ணுக்கொண்ணு அன்வயிச்சு அதுல தானே சித்திக்கு அர்த்தத்தை காமிச்சு கொடுக்கும், சாப்த போதத்தை கொடுக்கும். அப்படிங்கிறது நகடு பவேத்து, அது வரவே வராது. அது வரவே வராது. என்ன வெக்தியில வந்தாதான் இதெல்லாம் அர்த்தம் வரும், இல்லைன்னா வராது. அதனால அது விரோதம் வரும். ஆக வெறும் ஜாதியில தான் சொல்லக்கூடாது. அதனால வெக்தியில கூட சக்தியை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அப்படின்னா அந்த தத் சக்தி, அந்த பதங்களுக்கு சப்தங்களுக்கு போதன சக்தி, அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது வெக்தி மாத்திரேன ஜபவதி, வெக்தி மாத்திரத்துல வெக்தியில மட்டும்தான் இருக்கு, ஜாதியில இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. நைவ பவதி. ஏன் அப்படின்னா எதக ஸ்வபலம்பாதி பாதக அவாவா அனுபவம் விவகாரம் அதுல பாதம் வந்துடும். ஏன்னாக்க ஆணையனாதி கிரியையில பசுமாட்ட எடுத்துடுவான்னு சொன்னா அதை எடுத்துருந்தான், அதுல அதை அன்வயிச்சா கூட ஒன்னே ஒண்ணுல சக்தி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி இருந்த பசுமாடுகள் பின்னாடி வரப்போற பசுமாடுகள் வேற தேசத்துல இருக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் அதுகள்லாம் எப்படி அர்த்தம் வரும்? வெறும் வெற்றி ஒண்டி சொல்லிட்டியானாக்க அதுகள்லாம் அர்த்தம் வராது. ஒவ்வொரு பசுமுக்கும் ஒவ்வொரு சக்தியை கல்பிக்கணும்.
அப்போ அனந்த சக்தி கல்பனா, ஒவ்வொரு விஷமாடுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அப்படின்னு கல்பிக்கிறது அதிகமா போடும் அது. அதனால ஜாதியும் ஒத்துக்கணும், ஜாதி வியக்தி ரெண்டுத்தையும் ஒத்துண்டுதான் ஆகணும். இல்ல இல்ல, நீ எப்படி சொல்லையானாக்கா ஜாதிங்கிறது தர்மமா இருக்குது, தர்மிங்கிறது வியக்தியா இருக்குது, அதனால தர்ம தர்மி பாவம் இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. அத நாங்க என்ன சொல்றோம், இந்த தர்மம் தர்மி அப்படிங்கிறது ஒன்னாவே இருந்துட்டு போட்டுமே, பின்னமா இருக்க வேண்டாமே, ஏகமாவே இருக்கட்டுமே அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால ரெண்டும் வியக்தின்னு சொன்னாலும் போறோம் அல்லது ஜாதின்னு சொன்னாலும் போறோம், ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்ல வேண்டாம், ரெண்டும் தேவைன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா தர்மஹா தர்மீச்ச, தர்மியோ தர்மமோ ரெண்டுமே கிமப்பி ஏகம் ஒண்ணுதான் அப்படின்றது கிடையாதுங்க, கிடையாது. ஏன்னா அது மட்டும் இல்ல, பேதாபேதம் இருக்கட்டுமே அப்படின்னாக்க பின்னையோகோ தயோகோ தனித்தனியா இருக்கக்கூடியது, இது வேற அது வேறதான். லோகத்துல ஒரு குணம் வேற, குணி வேற, தர்மம் வேற, தர்மி வேற, ஜாதி வேற, வெக்தி வேற, உடம்பு வேற, ஆத்மா வேற, அப்படிதான் இருக்குது. பரஸ்பரம் பின்னமா இருக்கிறது, வேறு வேறா இருக்கக்கூடிய அவைகளுக்கு போய் நீ பேதாபேதம் சொல்றது எப்படி வரும்? அதனால அபேதோபி நச்ச, பேதாபேதமும் வராது அபேதமும் வராது. நீ கணக்க பேதாபேதம் சொன்னியானாக்க பரஸ்பர விருத்தமாச்சே, அதுல எப்படி வரும் அது அர்த்தம்? அதனால அது வராது. அதனால என்னதான் பண்ணணும்ன்ற அப்படின்னா வேற கதி இல்லை. தஸ்மாத்து ஆகையினால இவைகளுக்குள்ள பரஸ்பரம் பேதம் இருக்கு, வியக்தியும் ஜாதியும் வேறு வேறுதான் அப்படின்றது லோகத்துல பார்த்துதான் இருக்கும். அதனால அந்நியதா கத்திய பாவாத், நீ சொல்ற மாதிரி வியக்தியில மாத்திரம்தான் பொருள், ஆகிருதியில ஜாதியில மட்டும்தான் பொருள் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா கத்திய பாவாத், வேற கதியே இல்லை, விரோதம் வந்துருச்சுன்னு நாங்க சொல்லிட்டோம். அதனால தத் விசிஷ்டாம், தத்துன்னா ஜாதி, ஜாதி முதலானவைகளோட கூடின தாம் வியக்தியை பதானி சப்தங்கள், பதங்கள்லாம் சொற்கள்லாம் அபிதததி அர்த்தத்தை சொல்றது, சக்தியா சொல்றது. இது அதாவது நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது அதனுடைய ஜாதியோட சேர்ந்த வியக்தியை தான் சொல்லணும். வேதத்தை நிச்சயமா ஒத்துருக்கோம். அனாதி நிதனா ஏஷா வாகுஸ்ருட்டா ஸ்வயம்புவா அப்படின்னு சொல்றோம். நம்ம ஆச்சாரம் எழுதாக்கிரதி அப்படின்னு சொல்றாரு. அதனால வேதம் அபௌருஷேயம்தான், அது நித்தியம்தான், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அது எப்படிப்பட்ட நித்தியம்னாக்கா கிரமத்துக்கு தான் நித்தியத்துவம் ஒத்துட்டு இருக்குமே தவிர்த்து, சூத்திரக்காரரே சொல்லிட்டார் அதையேவச்ச நித்தியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார். நித்தியத்துவம் உண்டு, அது நித்தியத்துவம் உண்டு. அந்த நித்தியத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா கிரமத்துக்கு நித்தியத்துவமே தவிர்த்து அந்த இதுக்கு நித்தியம் இல்லை. சப்தத்துக்கோ அந்த வேத ராசி சப்த ராசியான வேதம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு நித்தியத்துவம் இல்லை. அதனால அதை புரிஞ்சுக்கணும். அதனால வேதம் நித்தியமா இருக்குது அப்படின்னு சொன்னா இதுதான். அங்க சூர்யா சந்திரமசோ தாத்தா யதா பூர்ணம் அகல்பயத்து, போன கல்பத்துல எப்படி சூரியனும் சந்திரனும் இருந்ததோ அந்த மாதிரி இந்த கல்பத்திலையும் பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இப்போ அந்த சந்திரனும் சூரியனும் நித்தியம் என்ன? நித்தியம் இல்லையே. அவைகள் முன்ன போன கல்பத்துல இருந்த மாதிரி இந்த கல்பத்திலையும் சிருஷ்டிக்கிறார் பெருமாள், அவ்வளவுதான் அதனுடைய பொருள் வரும். அதனால இந்த கிரமத்துலதான் சொல்லணும். விசிஷ்ட வாச்சகத்துவம், எல்லா சப்தங்களுக்கும் விசிஷ்டத்துலதான் அர்த்தம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வியக்திஹி சப்தைஹி ந போத்யாயதி ந கலு பவேத் அன்விதஜ்ஞப்தி சித்திஹி தச்சக்திர் வியக்தி மாத்ரே
न च भवति यतः सोपलम्भादिपादः धर्मो धर्मी च नैकम् किमपि न च तयोः भिन्नयोरप्यभेदः तस्मात् ताम् तद्विशिष्टाम् अभिददति पदानि अन्यथा गत्यभावात् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।